ஆமாம், காமாட்சி வந்தால் வீட்டில் வந்து சரிச்சிருவேன்னு சொன்னானே, அவன் எங்கே போயிருக்கிறான்? இப்போ நான் இங்கே தான் நிற்கிறேன். இப்போ என் மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு கூட்டிகிட்டு வா பார்ப்போம். இன்னும் ரொம்ப மிரட்டி பார்க்குறேன்னு நினைக்கிறியா? யாருக்கிட்ட பேசுகிறேன்னு நான் கேட்குறேன். மிரட்டுறதுலாம் வேறு ஆள்கிட்ட வச்சுக்கோ. காமாட்சி அடியோட அறுத்துருவா, தெரியுமா உனக்கு? யாருன்னு நினச்ச நீ? என்ன பொம்பளை ஒண்டியாக இருக்கிறாதான் நினச்சிட்டியோ? வீடு புகுந்து ஆளை பார்க்கலாம் அப்படின்னு. எந்த நேரமும் நான் கையில் எது வச்சுருப்பேன்னு தெரியாது. நான் சொல்லி வச்சிரு. சிரித்து பேசுவா, சாமியாடி, அப்படி இப்படிலாம் என்னை நினச்சிட போகிறான் அவன். இவளை போனால் ஈஸியாக மடக்கிடலாம், ஈஸியாக பேசிடலாம் அப்படின்னு. அது மட்டும் என்கிட்ட நடக்காது மட்டும் பேசிடுறேன்னா, புரிச்சா இல்லைன்னா என்னடா நினச்சிட்டான் அவன். அறுத்துருவேன் எவன் வந்தாலும். கருவாட்டுக்காரி காசு வட்டிக்கு கொடுத்தா ஏமாத்திட்டு போயிடும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கருவாட்டுக்காரி கையில் என்னென்ன இருக்குன்னு தெரிய மாட்டாங்க. கத்தி இருக்கும், இந்த செல்லாம்பை வெட்டுற இது இருக்கும். காசை மட்டும் என்றைக்குமே ஆசைப்பட்டு பேசிட்டு வாங்கிட்டு நான் இவ்வளோ ஏமாத்திரல மட்டும் நினச்சிடாத. தயவு செய்து நான் பார்க்கறதுக்கு தான் வந்து பதுசு. ரோட்லையும் சரி காட்டிலையும் சரி சிங்கம் போனால் அதுக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பு எப்படின்னு உனக்கு தெரியாது. காசு வாங்கிட்டு கொடுக்காம ஏமாற்றிப்பார். அப்புறம் அந்த காமாட்சின்னா யார்? பேட்டா காமாட்சின்னா யார்? கருவாட்டு காமாட்சின்னா யார் அப்படின்னு விதவிதமாக ரகமாக வச்சு செஞ்சிருவேன், தெரியுமா? யாருன்னு நினச்சேன்? இவ சிரித்து பேசுகிறா, வட்டிக்கு கொடுத்தா காசை வாங்கிக்கிட்டு இவளை ஏமாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டியோ? வகுந்துருவேன், வகுந்து.